ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட பாட்டி ஊருக்கு தான் அங்கே வந்திருக்கோம். என்னோட அப்பா பிறந்த ஊர். அண்ட் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இந்த வீட்டு டூர் அண்ட் என்னோட பாட்டி என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் உங்கள் கூட நான் காட்டியிருப்பேன். அண்ட் 2-3 vlogsக்கு முன்னாடியும் நான் வந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரதுக்கான ஒரு சந்தோஷமான காரணம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். என் பாட்டி பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு தான் கூட்டிகிட்டு நான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா பாட்டியால் கொஞ்சம் நடக்க முடியாது அப்படின்றதுனால. సతీష్ పోయి సతీష్ వస్తాడు అక్కడ ఉంచుడు వచ్చేసి చూడు ఇదేనా అత్తమ్మా పోలన్నా பாருங்க. ஃபியூ vlogsக்கு முன்னாடி நான் இந்தியா வரதுக்கான ஒரு ஹாப்பி நியூஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து என்னோட தம்பி கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு தம்பி கல்யாணம் நடந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பேன். பட் அதை விடவே இன்னும் பெரிய சந்தோஷமான ஒரு நியூஸ் தான் இது. என்னென்னா, என் பாட்டிக்கு இந்த வருஷம் 100th பர்த்டேங்க. என் பாட்டி பிறந்து 100 இயர்ஸ் ஆகிடுச்சு. அது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அதை செலிப்ரேட் பண்ண தான் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா பேரம்பேத்தி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்தியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ எஸ், என் பாட்டிக்கு வந்து 100th பர்த்டே. பாட்டி வந்து 1924 பிறந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் அவங்களுக்கு 100th பர்த்டே. ஸோ அதைத்தான் ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் எல்லாருமே எங்களோட பாட்டியோட பேரம்பேத்திங்கெல்லாம் சேர்ந்து இதை நாங்கள் நடத்தணும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் அரக்கோணம் இல்லை சென்னையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தது. பட் பாட்டிக்கு வந்து அவங்க வாழ்ந்த ஊர், அவங்க வாழ்ந்த இடத்துல தான் அதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பாட்டி பாருங்கள் எப்படி நல்லா 100 வயசில் எப்படி அழகாக நடந்து வராங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு இன்னமும், அதாவது சின்ன வயசுக்கு நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா கால் வலி, எனக்கெல்லாம் போன வருஷம் விழுந்ததில் முட்டியெல்லாம் பேர்ந்து நடக்க முடியாமல் ரொம்பலாம் கஷ்டமாக இருந்தது. நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் 100 இயர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக யாரோட ஹெல்ப் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கு வந்து போயிட்டு வராங்க. நல்லா கண்ணு தெரியுது, நல்லா காது கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிட்றாங்க. டச்வுட் இப்படியே கடைசி வரைக்கும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. அண்ட் இந்த வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் கிடையாது, மோஸ்ட்லி குட்டீஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அங்கங்கே ஷேக் ஆகிட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் கட் பண்ணலான்னு பார்த்தாக்கா வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருது. அண்ட் நிறைய என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் காட்ட முடியாமல் போயிடும். அண்ட் அவங்க எடுத்ததை வச்சு நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நானும் பிரகாஷும் பார்த்தீங்கன்னா எப்படியோ 2 பேரும் அழகாக மேட்ச் ஆகிட்டோம். ஒரே கலரில் க்ளோத்ஸ் போட்டுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தோம். அண்ட் நானும் பிரகாஷும் எல்லாருக்கும் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அப்படி தான் வந்து எங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோங்க. அண்ட் வீட்டு பக்கத்துலேயே, அதாவது இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பக்கத்தில் மின்னல். நான் ஆல்ரெடி ஒரு 2 vlogs முன்னாடி எங்கள் அம்மாவோட ஊர் காட்டும்போது சொல்லியிருப்பேன். என் அப்பாவோட ஊர் மின்னல், அம்மாவோட ஊர் பல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு. அரக்கோணம் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனால் மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் என் பாட்டி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பாட்டி பிறந்து வளர்ந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஆவல்நாயுடு குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நகரி அண்ட் திருத்தணி பக்கத்தில் ஒரு குட்டி கிராமத்தில் தான் பிறந்தாங்க. 1924 பிறந்தாங்க. அண்ட் பாட்டி கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பாட்டியோட சேர்த்து 5 பேர். ஸோ 4 இவங்க தான் மூத்தவங்க, 4 தம்பிங்க இருந்தாங்க. யாரும் உயிரோட எல்லாம் இறைவன் அடி சேர்ந்துட்டாங்க. அண்ட் பாட்டிக்கும் பார்த்தீங்கன்னா 5 பசங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு எங்கள் அத்தை, அதுக்கு அடுத்தது வந்து 4 ஆம்பளை பசங்க, பெரியப்பா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் 2 சித்தப்பாங்க. அண்ட் 2 சித்தப்பாங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோடு இல்லை. 3 பசங்க தான் இப்போதைக்கு பாட்டிக்கு இருக்காங்க. அண்ட் பாட்டிக்கு வந்து மொத்தம் 12 பேரம் பேத்திங்க. அண்ட் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்குது. இன்னொன்று என்னென்னா, என் பாட்டியோட கொள்ளு பேத்தியோட
கொள்ளுப்பேட்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பாட்டி வந்து ஒரு 5 ஜென்ரேஷனை பார்த்துட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவ்வளோ கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கேக் கட்டிங் நடந்துகிட்ருக்கு. அண்ட் பேரங்க எல்லாரும் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டோம். சில பேரங்க வந்து கிரீடம் வைக்கிறதும், சில ஃபியூ பேரங்க வந்து மாலை போடுறதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கிரீடம் மாலைலாம் போட்டு பாட்டியை வந்து சூப்பராக அழகாக வந்து எங்கள் வீட்டு தெய்வம் தானே அவங்க. ஸோ அந்த தெய்வத்தை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இப்போ அந்த ஆஃப்டர் கோவிட் இந்த டைம்லலாம் நார்மலாக ஒரு 60 இருக்கிறதே ஹெல்த்தியாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதில் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வந்து 100 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயர் ஜூலைலேயே நாங்கள் எல்லோரும் பிளான் பண்ணி இந்த வருஷம் ஜூலையில் பாட்டி பர்த்டே வந்து சூப்பராக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயராக பிளான் பண்ணி அதை சூப்பராக எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேரை என்னால் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ண முடியலைங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி குட்டீஸ் கையில் ஒரு குட்டி கிடையாது, என்னோட அக்கா பசங்க எல்லாரும் வந்து இந்த கேமராவை வந்து ஹேண்டில் பண்ணதுனால நிறைய பேரை வந்து அவங்க கேப்சர் பண்ணல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு, அதாவது அவங்க எவ்வளோ கேப்சர் பண்ணியிருக்காங்களோ அதை அவங்கள தான் உங்ககிட்ட நான் காட்டிகிட்டு இருக்கேன். என்னதான் அவங்க சுற்றி வளைச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்க வீடியோ எடுத்திருக்கலாம், அதெல்லாம் மறந்துட்டாங்க அவங்க. என் கேமரா அப்படின்றதுனால என்னையே வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் பாட்டியால் கொஞ்சம் நிற்க முடியல. ஏன்னா 2 days முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பாட்டி கொஞ்சம் லைட்டாக உடம்பு முடியாமல் இருந்ததுனால அவங்களால நிற்க முடியல. பட் ஆஃப்டர் இந்த பர்த்டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் ஆகிட்டாங்க. பாட்டி வந்து நல்லா பிரிஸ்காக வந்து சூப்பராக நடக்கிறதும், இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளால் இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் காலம் உடஞ்சிக்கிட்டு நடக்கக்கூட முடியாமல் நடந்துட்டு இருக்கேன். பட் பாட்டி இன்னமும் வந்து இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவு பாட்டி வந்து செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. அண்ட் ஆரத்தும் என்னோட தம்பியும் தான் பார்த்தீங்கன்னா தலைக்கு கிரீடம் வச்சுட்டு இருக்காங்க. இது என்னோட சித்தி, கடைசி சித்தப்பாவோட வைஃப். அவங்க வந்து 2015 எண்டில் டிசம்பர் அப்போ வந்து என்னோட சித்தப்பா தவறிட்டாரு. ஸோ அங்கே ஒரு ப்ளூ கலர் சாரீ போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா, கையில் பலூன் வச்சுட்டு, அது என்னோட இன்னொரு சித்தியோட மருமக. அண்ட் அவங்க பக்கத்தில் இருக்கிறது வந்து என்னோட தம்பி, சித்தப்பா பையன், அவர் பெரியவர். அண்ட் இந்த சைடு கை மட்டும் தெரியறது வந்து என்னோட பெரியப்பா பொண்ணு, கடைசி பொண்ணு. அந்த அம்மாவும் தெரியுவாங்க உங்களுக்கு. லாஸ்ட்ல வந்து ஆரஞ்சு பாட்டி பக்கத்தில் நிற்கிறது அம்மா தான். ஸோ அம்மா, அதுக்கப்புறம் நிறைய பேர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால நான் கேமரா அவ்வளோவா ஹேண்டில் பண்ணல. எனக்கு வந்து எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அண்ட் அப்பா பாட்டி பக்கத்தில் நிற்கிறது, அந்த சைடு நிற்கிறது, அந்த நைஃப் வச்சுட்டு இருக்காங்களே அது பெரியப்பா. இந்த சைடு அப்பாவுக்கு பக்கத்தில் நிற்கிறது வந்து என்னோட அத்தை. ஸோ இப்போ பசங்கள்லாம் பக்கத்தில் நிற்க அண்ட் பேரம் பேத்திங்க எல்லாரும் இப்போ கூட நிற்க ஒரு கேக் கட்டிங் நடந்துட்டுருக்கு. அண்ட் இவருக்கு கண்ணாடி போட்டுருக்கவர் வந்து என்னோட அக்காவோட பெரியப்பா பொண்ணோட ஹஸ்பண்ட் அவர். அண்ட் ஸோ எல்லோரும் பெங்களூர், துபாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் வந்து செட்டில் ஆகிருக்கோம். இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக எல்லோரும் ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம், அதாவது என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி, என்னோட எல்லா மேபி லைக் 2010க்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பொங்கல், தீபாவளினா கண்டிப்பாக எங்களோட ஊரில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவோம். ஒரு மினிமம் ஒரு 30 பேர் 35 பேர் எங்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம். ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி என்னை தவிர எல்லாருக்கும் கல்யாணம் ஆகியிருந்தது. ஸோ எல்லோரும் ஹஸ்பண்ட் எல்லோரும் குழந்தைங்களோட வரும்போது சூப்பராக இருக்கும். வீடே பார்த்திங்கன்னா நிறைஞ்சு இருக்கும். இப்போ வந்து அந்தளவு ஒன்றா கூட சேர்ற முடியறதில்லை. ஏன்னா எல்லோரும் தனித்தனியாக வேறு வேறு ஊர், ஸ்டேட் அண்ட் வேறு கண்ட்ரி போயிட்டதுனால. ஸோ அப்பா அத்தை சாரி நிறைய வந்து வளருதுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ வந்து எடிட் பண்ணுறேன், அதாவது வாய்ஸ் ஓவர் பண்ணுறேங்களா. அண்ட் இதை வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே எனக்கு வந்து நிறைய வளர்றேன். அத்தை, பெரியப்பா அண்ட் அப்பா 3 பேரும் வந்து கேக் கூட்டுறாங்க. ஸோ பாட்டிக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு
பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுன்றது. அண்ட் நம்ம வந்து எவ்வளோ பர்த்டே பார்த்துருப்போம், பட் 100th பர்த்டேன்றது ரொம்ப ரேர். எங்கேயோ ஒரு இடத்துல 2 இடத்துல நடக்குது, பட் அது எங்கள் வீட்டில் நடக்குதுன்றது பொழுது அந்த சந்தோஷம் என்னோட ஃபேஸ்லேயும் என்னோட வாய்ஸ்லேயும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு அந்த குடுப்பனை இருக்குது. ஸோ அந்த குடுப்பனை உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். கேக் கட்டிங் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கீழே வந்து விருந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பிரகாஷ் வந்து இது போதும், இதுக்கப்புறம் எல்லாம் காலில் தானே விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறாங்க, இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுக்கணும், வா நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியை வந்து வ்ளாக் பண்ணுறேன்னு சொல்லி கேமரா வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு. அண்ட் நான்வெஜ் வந்து அங்கேயே குக் பண்ணாங்க, வெஜ் வந்து வெளியே ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான்வெஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் வந்து குக் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து சிக்கன் 65 வந்து அதையும் பொரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கீழே வைக்க சொல்லிட்டு அதையும் ஒழுங்காக எடுத்துட்டாரு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் பாயாசம் அண்ட் இன்னொரு ஸ்வீட் ஐஸ்கிரீம் இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சிக்கன் 65 வந்து நல்லா வந்து பிரகாஷ் சூப்பராக ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தார். அண்ட் ரொம்ப எல்லாமே வெஜிடேரியனும் சரி நான் வெஜிடேரியனும் சரி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பர்த்டே பார்ட்டி நாங்கள் எங்கேயும் அட்டன் பண்ணதில்லை. எத்தனையோ பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்கோம், பட் இப்படி ஒரு 100th பர்த்டே பார்ட்டியை வந்து ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது ஆனியன் ரைத்தாங்க. அடுத்த டபரா ஓப்பன் பண்ணும்போது என்ன ஓப்பன் பண்ணுறாரு, பாயசம். இது வந்து என்ன சேமியா பாயசமா என்ன பாயசம் தெரில. ஏன்னா நான்வெஜ்க்கெலாம் தனியாக ஸ்பெஷலாக பாயசம் போட்டிருந்தாங்க, வெஜிடேரியனுக்கெலாம் தனியாக வந்து சாப்பாடு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே அதாவது அதை உங்களுக்கெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் கேமரா திருப்பி யார் கையிலையும் மாட்டிக்கிச்சு. ஸோ அதை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பாட்டிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடு நான் உட்காந்துட்டு இருக்கேன். என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டியோட தம்பி, ஃபர்ஸ்ட் தம்பியோட முதல் மருமக அண்ட் இவங்க 2வது மருமக. அவங்க வந்து பிரீத்திகாவோட அம்மா. நம்ம நார்த் கேரளைனா போயிருந்தப்போ நான் உங்களுக்கு விளாக் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அவங்களோட அம்மா தான் இந்த எல்லோ சாரி. ஸோ அண்ட் இது வந்து என்னோட பெரியம்மா ராமூர்த்தி. அண்ட் ஐயோ என் பெரியம்மா பேர் டப்புன்னு மறந்துச்சே, கஸ்தூரி அம்மா, மறந்துட்டேன் பாருங்க, கஸ்தூரி பெரியம்மா. எல்லாரையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டப்புன்னு வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது எல்லாரையும் நான் வந்து பேக் சைடில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேங்க. சரியாக அவங்க வீடியோ எடுத்தவங்க அழகாக ஜூம் பண்ணிலாம் எடுக்கலை. ஸோ அண்ட் யாரையாவது காட்டலன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து இது என்னோட தப்பு இல்லை, கேமராமேனோட தப்பு. அண்ட் இது வந்து என்னோட பெரியப்பாவோட ஃபர்ஸ்ட் பொண்ணு வைதி, அவங்க ஹஸ்பண்ட் கோபி அண்ட் 2 பசங்க. ஸோ அடுத்தது வந்து லாஸ்ட் பொண்ணு, 3வது பொண்ணு. ஆர்டரில் வரல பாருங்கள், எல்லாம் வந்து நடுநடுவில் அப்படியே கிளம்சியாக வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 3வது பொண்ணு சுபாஷினின்ட்டு, இவங்க துபாயில் இருக்காங்க. ஸோ சுபாக்கா அப்படின்னு தான் நான் செல்லமாக கூப்பிடுவோம். அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் சுரேஷ், 2 குட்டீஸும் இருக்காங்க. அடுத்தது வந்து இந்த பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து செகண்ட் பொண்ணு ரமணி. இவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க. ஸோ பெரியப்பாவோட செகண்ட் பொண்ணு ஃபேமிலி ரமணி அண்ட் கார்த்திக் மாமா அண்ட் அவங்க பசங்க. டப்புன்னு நம்ம வந்து இதை பேசிட்டு இருக்கிறதுனால பேரெல்லாம் வர மறந்து போயிடுதுங்க. அண்ட் என்னோட அத்தை பொண்ணுங்க வந்து அவங்களும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத வந்து ஒழுங்காக கேமராமேன் வந்து வீடியோ எடுக்கல. அவங்க வந்து மஞ்சள் அக்கா, வரலட்சுமி அக்கா, லதா, நீங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சண்டை போடாதீங்க. ஏன்னா என்னோட வீடியோவை மோஸ்ட்லி மிச்ச சப்ஸ்கிரைபர் இல்லாமல் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து அவங்களெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடாதீங்க. பாட்டி பக்கத்தில் ஒருத்தவங்க ஆரஞ்சு கலர் சாரி இருக்கு இல்லைங்களா, அவங்களாம் எங்கள் அத்தையோட 2வது பொண்ணு மஞ்சுளா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஹெச்எம்மாக இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். அண்ட் பொண்ணு வந்து எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கேன், அவங்க இந்த வீடியோவில் காணும். அண்ட் அந்த அக்கா சொன்ன மஞ்சுளா அக்கா, அவங்களோட பையன் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்கா. அவங்க பொண்ணு வந்து டாக்டர் படிக்கிறதுனால அவளால் அன்னைக்கு வர முடியலை. ஏதோ காலேஜில் வந்து ஏதோ
ஃபங்க்ஷன் ஏதோ இருக்குது, அதை ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவளால் வர முடியல, எல்லாம் வீடியோ காலில் தான் பார்த்துட்டு இருந்தா. அண்ட் இது உங்களுக்கு தெரியும் எங்களோட ஃபேமிலி, சுஜிதா, பிரகாஷ் அண்ட் ஆரத். அண்ட் பாட்டி பக்கத்தில் நின்றுட்டு ஒருத்தவங்க குங்குமத்தட்டை வந்து காட்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து என் அத்தையோட கடைசி பொண்ணு லதா. அவங்க வந்து அரக்கோணத்தில் இருக்காங்க. அண்ட் இது இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணு வரலட்சுமி, அத்தையோட ஃபர்ஸ்ட் பொண்ணு. அண்ட் இவங்க விழுந்து பிளெஸிங் வாங்குறது வந்து என்னோட அப்பா, அம்மா அண்ட் தம்பி. அண்ட் பாட்டியோட தம்பிங்கெல்லாம் ஃபேமிலிங்கெலாம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பாட்டியோட கடைசி தம்பியை தான் வந்து பாட்டியோட பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது எங்கள் அத்தையை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவரும் தவறிட்டாரு. அண்ட் பாட்டியோட தம்பி பொண்ணுங்களை தான் வந்து பாட்டியோட பசங்களை 2 பேருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இன்டர்லிங்க் தான், எல்லாமே இங்கே இருக்காங்க. அண்ட் ஆஸ் ஐ செட், கேமராமேன் வந்து நிறைய பேரை கேப்சர் பண்ணலை. இது என்னோட கடைசி சித்தப்பாவோட ஃபேமிலி. இது என்னோட பாட்டியோட மூணாவது தம்பியோட பொண்ணு அண்ட் அவங்க 2 பசங்க. இவங்க 2 பேருமே இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. நான் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் தெரியுங்களா, ஆனால் கடைசியாக வந்து வேற மாதிரி சொதப்பி வேறு யார்கிட்டயோ கேமராலாம் கொடுத்து எல்லாரையும் பேச வைக்கணும், இது மாதிரிலாம் நிறைய பிளான் வச்சுருந்தேன். பட் எதுவுமே நடக்கலை. அண்ட் ஃபைனலி எங்கள் அத்தையோட பெரிய பொண்ணு வந்து ஃபேஸை காட்டிட்டுறாங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பேக்கே காட்டிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபேஸை காட்டிட்டாங்க. அண்ட் பாட்டியோட ஃபர்ஸ்ட் தம்பி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 4 years பிஃபோர் இறந்தாங்க. அவங்களோட பெரிய பையன் அண்ட் மருமக அண்ட் அவங்களோட பசங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் கேரளைனால தான் இருக்காங்க. ஒருத்தர் நார்த் கேரளைனால இருக்காங்க, யோகேஷ் அண்ட் நிவேதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க. அண்ட் சின்ன பையன் வீட்டு தான், பையனோட பொண்ணு வீட்டுக்கு தான் நம்ம வந்து லாஸ்ட் டிசம்பரில் போனோம். அந்த விளாக் கூட போட்டிருந்தேன். பிரீத்திகா நம்ம வீட்டுக்கும் அப்பப்போ வருவா இல்லைங்களா, அவங்களோட அப்பா அம்மா தான் இவங்க. ஸோ எங்கள் பாட்டியோட ஃபர்ஸ்ட் தம்பியோட 2வது பையன். ஐயோ என்னங்க இது, வாயெல்லாம் ரோலிங் ஆகுதுங்க ஏன்னா யார் அவங்க வீடியோ எடுக்க மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க, என்னெல்லாம் விட்டுறக்கூடாது, எல்லாரையும் வீடியோல ஒழுங்கா காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரோட உறவு முறையும் அண்ட் அவங்களோட பேரையும் சொல்றதுக்குள்ள நார்மலா நம்ம சொல்லிடலாம், இந்த வீடியோல வாய்ஸ் ஓவர்ன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இவங்க வந்து கமலாகர் ராவ், பிரபாகர் ராவ், பத்மாவதி அண்ட் ஸ்ரீதேவி. அப்பா ஒரு கரெக்டாக சொல்லிட்டேன். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் சித்தப்பா, அவங்களோட ஒய்ஃப். அவங்க பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது குப்பம், ஆவல்நாடு குப்பத்துலேருந்து, அவங்களும் என்னோட ரிலேட்டிவ் தான். ஸோ அவரும் வந்து நின்றுட்டு இருந்தார். ஸோ ஃபேமிலி பிக்சரில் அவரையே வந்து நின்னாருன்னு தெரியல. ஐயோ இந்த வீடியோ வேறு பார்த்துட்டாங்கன்னா அது ஒரு கஷ்டமாக போயிடும். பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் பையன் இந்த கிரீன் கலர் ஷர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பையன், அது பக்கத்தில் இருக்கிற செகண்ட் பையன், சித்தப்பாவோட செகண்ட் பையன். அண்ட் இதுதான் வந்து என்னோட அத்தையோட பெரிய பொண்ணு. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. நான் 10th படிக்கும்போது என்னமோ இறந்தாங்க, 10th இல்லை சாரி, காலேஜ் படிக்கும்போது இறந்தாங்க. அண்ட் அவங்களோட பையன் அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் சித்தப்பா தான் நான் 10th படிக்கும்போது இறந்தாரு. ஸோ 2 கிளாஷ் ஆகுது. அண்ட் அத்தை ஃபேஸை இப்போ கூட ஒழுங்காக காட்ட மாட்டேங்கிறாங்க. அண்ட் அத்தையோட கடைசி பொண்ணு இந்த சைடில் நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் இது அவங்களோட ஃபேமிலி, வரலட்சுமி அண்ட் முகேஷ். நிறைய பேரை சொல்லாமல் விட்டுருந்தா ஐம் ஸோ சாரி. இதோ வந்துட்டாங்கல்ல என் பாட்டி பெற்ற முத்து பிள்ளைகள், என்னோட அத்தை சரசா அம்மா அண்ட் பெரியப்பா ராமூர்த்தி அண்ட் அப்பா கிருபானந்தம். ஸோ அடுத்தது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு போயிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடல, வெஜ் தான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. அது ஏன் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடல, வாங்க எங்கள் கூட உட்காந்து தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிங்களாம் இழுத்துட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் நான் சொல்லிட்டு இருந்தேன், வெறும் குஸ்கா தாண்டா, அந்த குஸ்கா சாப்பிட்றதுக்கு நான் எதுக்குடா அங்கே உட்காரணும், அழகாக போய் வெஜிடேரியன் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு இருந்தேன். அண்ட் பிரகாஷ் வந்து பிரியாணியை டேஸ்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா ஊர் பிரியாணியில் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா. அண்ட் ஸ்பெஷலி வந்து இந்த பாய் பண்ணுற பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அண்ட் அமெரிக்காவில் பிரியாணி சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு அப்படின்ட்டு இருந்தார். இது என்ன, ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் சைட், நாங்கள்லாம் வெஜிடேரியன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அண்ட் அக்காவோட பையன், அதாவது என் அத்தையோட பேரன் முகேஷ், அவர் தான் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காரு.
கம்மியாக சாப்பிட்றா. எங்கள் அக்கா கம்மியாக சாப்பிட்றா. ஆமாம், எங்கள் அக்கா கம்மியாக சாப்பிட்றா. இது வீடியோக்காக. அப்பளம், இது ஸ்வீட்டு, அப்புறம் இது என்ன, இது கூட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். ஆமாம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், வடை. என்னோட பெரியப்பா பொண்ணுங்க 3 பேரும் அண்ட் நாங்கள் 4 பேருமே சிஸ்டர்ஸ் எல்லாரும் வெஜிடேரியன் தான். ஸோ வெஜிடேரியன் பந்தியில் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் அப்பாவும் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்றதுனால அவரும் எங்கள் கூட அக்கம்பெனி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ வீடியோ எடுக்கிறதும் ஃபோட்டோ எடுக்கிறதும் ஒரே செம்ம கூத்து கும்மால எல்லாரும் எங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். 2 தான். போய் வைக்கா அது சுவிட்ச் ஃபோட்டோ எந்த இல்லை யூடியூப்ல போடுவாங்க அக்கா. நீ சாப்பிட்றது எடுக்கிறேன். நாங்களே பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் சாப்பிட்டோம். ஸோ லாஸ்ட் பந்தி. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான் இருந்தது. மிச்சம் எல்லா ஜனமும் கிளம்பியாச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 அப்படி ஆயிடுச்சு. ஐயோ அம்மா. சுபாக்கா, சுபாக்கா பாய், சுபாக்கா பாய். எல்லாரும் பேசுறது என்னால போட முடியலைங்க. ஏன்னா பேக்ரவுண்ட்ல வந்து அவ்வளோ நாய்ஸா இருந்தது. ஸோ சில நாங்க பேசினது இதெல்லாம் மட்டும்தான், சில கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் நிறைய பேரை என்னால் வந்து பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரொம்ப லேட் ஆனதுனால எல்லாரும் பெங்களூர் மாதிரி போகணும் அப்படின்னு சொல்றதுனால எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவங்கெல்லாம் பேச வைக்க முடியல. இப்போதான் எனக்கு கடைசியாக என் கையில் வந்து கேமரா கிடச்சிது. மார்னிங் நான் வந்து ஊருக்கு வரும்பொழுது என் கையில் கேமரா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போதான் வந்து என் கையில் கேமராவே வந்தது. அண்ட் என்னால் முடிஞ்ச அளவு நான் சில பேரை காட்டியிருக்கேன். எங்களோட ஃபேமிலி மெம்பர் உங்களுக்குமே இது வந்து ரொம்ப அழகான அண்ட் மெமரபிளான விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக போச்சுங்க. அண்ட் யூடியூப் வரலாற்றிலே நான் தான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு விலாக் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 100th பர்த்டே விலாக். ஸோ நீங்களும் இதை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.